மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து லெவல்ஸ் பார்த்தோம். நேற்றுக்குள்ள லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 80% தான் டார்கெட் ரீச் ஆச்சு. அப்பில் அதாவது 22,000 டார்கெட் கொடுத்துருந்தேன். 21,964 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. கீழே உள்ள டார்கெட் வந்து ரீச் ஆச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் உள்ள டேட்டா படி நம்ம பார்க்குறோம். காலையில் நமக்கு கிடைச்ச டேட்டா படி மார்க்கெட் வந்து 21,800க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து இந்த இது வச்சுருக்கீங்க பாருங்கள், 21,861 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதையும் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா 21,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிதானா? 21,900 தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,000 டச் பண்ண இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி 21,800க்கு கீழே ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு, ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே 21,800க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 21,700 வர்றதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அடுத்து 21 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 21,650, 21,600 இது வந்து இன்றைக்குள்ள சப்போர்ட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ ரூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அடிக்கடி நான் உங்களுக்கு டெய்லி சொல்கிறது தான். மேலே ஒன்றும் இல்லை, 21,800க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். 21,861 வந்து மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் வந்து தொட்டுட்டுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜி படி நான் உங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இது தான் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இது வந்து என்னென்னா, இந்த 2 ப்ளூ கலர் லைன் தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த 2 ப்ளூ கலர் லைன் என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ, இது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுடைய ஹை, இது வந்து ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதனால் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து என்னென்னா, வேல்யூ ஏரியா லோவாகவும் வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹையாக இருக்குது. மார்க்கெட் இப்போ நிற்கிறது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21,800க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 820, 825 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து 15 நிமிஷம் கேண்டில், இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். சரிதானா? இந்த க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து கால் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. 21,861 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதையும் தாண்டி மேலே போச்சுன்னா இந்த 21,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இதுதான் அப் சைடில் போணுச்சுன்னா 21,900 தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 22,000 இல்லைனா 21,952 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, கீழே மார்க்கெட் வந்துன்னா சொல்லிட்டேன் உங்களுக்குன்னா, கீழே மார்க்கெட் வந்து 21,700, 21,650, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நண்பர்களே, 21,800க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துன்னா 21,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இது பிப்ரவரி 1 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். கரெக்டாக மார்க்கெட் நேற்றுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த லாஸ்ட்டு கேண்டில் வந்து முடிஞ்சு அதிலிருந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைய வரைக்கும் நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம். ப்ரீமியத்தை வச்சு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம், ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா 21,800 உள்ள ப்ரீமியம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், 861 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து வந்து 21,900ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து 21,952, மார்க்கெட் 22,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே அப்பில் போனால் நம்ம எதிர்பார்க்கலாம். கீழே வந்துச்சுன்னா 21,700, 21,650, 21,600 அப்படிங்கிறது நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். அதாவது 21,800க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் வந்து 21,861க்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டுனாலே மார்க்கெட் வந்து மேலே வந்து நான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை வந்து மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 21,800 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய சாட்டில் இருக்கிறோம். 21,800 கால் ஆப்ஷன் மார்க்கெட் காலையில் 15 நிமிஷம் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்குள்ள லெவல்ஸ் வந்து 116 ரூபா 50 விஷயம் நம்ம கொடுத்துருந்தேன். ஸோ 116 ரூபா 50 விஷயங்கள் லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எடுத்திருந்தால்
நம்ம ஒரு நிமிஷம் இண்டெக்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் நம்ம என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்துருவோம். கால் வந்து இன்றைக்கி வந்து அப் சைடில் தான் நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 15 நிமிஷம் க்ரீன் கலர் கேண்டில் வந்து மேலே வந்து தான் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வேல்யூபுல்லான ஒரு கேண்டில் தான். நம்ம வந்து இப்போ புட்டு என்ன நடக்குதுன்றது அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷனுடைய சார்ட்டில் நம்ம இருக்கிறோம். புட் ஆப்ஷனுடைய லெவல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 174 தாண்டி தான் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டில் வந்து ரூ. 174 தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் 2 பக்கம் ட்ரேட் ஆகிருக்கு. புட் ஆப்ஷனில் மேலேயும் ட்ரேட் ஆகிருக்கு, கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் கீழே தான் இருக்குது. நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்துட்டோம். இன்னும் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை நம்ம வாட்ச் பண்ணிடுவோம். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் நம்ம இப்போ இண்டெக்ஸ் நிஃப்டி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியோட ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்போது 21,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது கேண்டில் தான் வந்து நமக்கு வந்து இப்போ க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நேராக லைவாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது. நான் உங்களுக்கு கால் புட்டு லெவலோட ப்ரீமியத்தோட லெவல் பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து இண்டெக்ஸ் ஸ்பாட்டோட சார்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியும், ஏன்னா நம்ம வந்து நிஃப்டியை பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்தராக நிஃப்டி வந்து மேலேயோ கீழேயோ போகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதனால் பேங்க் நிஃப்டி எந்த லெவலில் இருக்குது, பேங்க் நிஃப்டியோட நம்ம இன்றைக்கி உள்ள லெவல்ஸ் என்ன, நமக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்கு, அங்கே என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம ஒரே நிமிஷம் லைவாக அனலைஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 45,700 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது. 45,700 தாண்டி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 45,800 46,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அப்சைட்டில் போனால் மார்க்கெட் இந்த 45,700க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 46,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டார்கெட் இருக்க மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ கீழே டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா 45,500 அப்படிங்கிறது வந்து 45,500 ஆமாம் 45,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி இப்போது வரைக்கும் 45,700க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நிஃப்டியும் வந்து நமக்கு இன்றைக்கி கால் சைடில் தான் நமக்கு வந்து இன்றைக்கி சிக்னல் கிடச்சிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கால் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வைங்க. ரொம்ப ப்ராஃபிட் வந்து ஆப்ஷனில் எதிர்பார்க்க வேண்டாம். ஆப்ஷன் வந்து அப்படி தான். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி உள்ள ஹை, அந்த ஓப்பனுடைய ஹை இருக்குது இல்லையா, ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் ஹை வரைக்கும் மார்க்கெட் வரும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறது என்னுடைய அனலைஸ். காலையில் உள்ள மார்க்கெட்டுடைய அப்டேட்டு பாருங்கள். இதை தாண்டி நீங்கள் ஓனாக உங்களுடைய இண்டிகேட்டரோ இல்லைனா ஏதோ ஒரு அனலைஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அதோடு சேர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.